ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையினுடைய 18வது பாசுரம் உந்து மதகளிற்றன். இந்த பாசுரத்தில் முழுக்க முழுக்க ஆண்டாள் மகாலட்சுமி பிராட்டியை பற்றி, அவளுடைய பிராதானியத்தை பற்றி குறிப்பிடுகின்றாள். இந்த பாசுரத்தில் முழுமையாகவே பிராட்டியை பற்றி மட்டும்தான் இருக்குது. பிராட்டி செய்யக்கூடிய 6 காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க திவ்ய தேசங்களில் பார்க்கும்போது பிராட்டிக்கு பிராதானியமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம்ன்றது திருநறையூர் நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே நாச்சியாருக்கு தான் பிராதானியம். அது ஸ்தல புராணங்கள் நாச்சியாருடைய பெருமையே பேசுகின்றன. ஆழ்வார்களும் பாடும்போது எவ்வளவு அழகாக பாடியிருக்கான, மண்ணு மறையோர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலும் மாட கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் தெரிவிக்கின்றார். உந்து மதகளிற்றன் பாசுரம் பிராட்டியை பற்றி கூறுவதால் திவ்ய தேசம் நாச்சியார்